இறைவன் பணியில் கலந்திட விரைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பணியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பணியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பணியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பணியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை வழி தியாகப் பலி உறவினிலேவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை வழி தியாகப் பலி உறவினிலேவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்விலிக்கியே அருள் வாழ்வு தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of our Lady of Health Velankani who are watching the same. இந்த திருப்பலியை நாம் தகுதியுள்ளவர்களாக பங்கெடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று அதற்காக மனவருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இறையாகி இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இஸ்ரேலை தள்ளிவிட்டார். யூத குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலேரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்று அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கை நின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் இருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருசாட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர்கள் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேல் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுனின்று தள்ளிவிட்டார். யூத குலத்தோர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 60 பதிலுரை பாடல் பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். 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 எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே,
எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டீர், எங்களை நொறுக்கி விட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிர செய்தீர், அதில் பிளவு உண்டாக்க செய்தீர், அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும். அது என்று மாட்டம் கண்டுள்ளது. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். Alleluia, 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 alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மற்றவருக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்கக்கூடாது. மற்றவருக்கு பயத்தை தரவல்லவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய தீர்ப்பு என்று சொல்லும்போது நாம் மற்றவர்களுக்கு தீர்ப்பிடுவதற்கு நாம் யார்? உலகத்தில் தீர்ப்பிட வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் தீர்ப்பிட முடியும். அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய சட்டத்திட்டங்களில் கூட நிறைய பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய குற்றவாளிகள்லாம் கருணை மனுவை போட்டு கூட அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். சட்டத்திட்டத்தில் கூட அவ்வளவு கருணை, இரக்கம் போன்ற செயலெல்லாம் இருக்கிறது. அவை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மற்றவர்களுக்கு பாரமாயும் மற்றவர்களை விமர்சிப்பதற்கும் நாம் யார்? அவை கடவுள் ஒருவர் மட்டும்தான் மற்றவர்களுக்கான தீர்ப்பை வழங்கக்கூடியவர். இயேசுடைய வாழ்விலே நடந்த சம்பவமாக பாரம்பரிய கதையாக ஒன்று சொல்வார்கள். இயேசுடைய வாழ்விலே தன்னுடைய சீடர்களோடு இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே ஒரு நாயானது இறந்து கிடக்கிறது. அவை அந்த நாயை பார்த்து ஒரு சீடன் சொன்னான், ஐயோ இந்த நாயை பாருங்கள், எவ்வளோ கோரமாக செத்து கிடைக்கிறது என்று சொன்னார். இன்னொரு சீடர் தன்னுடைய மூக்கை பொத்தி கொண்டு, ஐயோ எவ்வளவு நாற்றம் நாறுகிறது என்று சொல்லி அவர் கவலைப்படுகிறார். மூன்றாமவர், இந்த ரோட்லியா சாக வேண்டும், எல்லோரும் நாம் போகிற வழியில் என்று குறை சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த நாயை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் பார்த்து சொன்னாராம், அந்த நாயினுடைய பற்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, அது இறந்தாலும் எவ்வளவு அழகுடன் அது காணப்படுகிறது என்று அவர் சொன்னார். இதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வை. நாம் பார்க்கின்ற பார்வைக்கும் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நாம் எல்லோரையும் குறையோடே பார்க்கிறோம். நாம் குறையோடு பிறக்கின்றோம், ஆகவே எல்லோரையும் குறையோடு பார்க்கிறோமா என்று தெரியவில்லை. அவை மற்றவருடைய நிறைவை என்றும் நாம் பார்த்து அவர்களை பாராட்டுவதில்லை. நிறைய நேரங்களில் நாம் அந்த செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குறைகளை பெரிதுபடுத்தி அதை பூதாகாரமாக்கி அவருடைய பெயர் கெடுகின்ற அளவிற்கு நாம் பல நேரங்களே காரணமாக இருந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கும், அவ்வளவு குறைகள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நிறைய தவறுகள் செய்திருப்பார்கள். அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பிற குடும்பங்களில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுகின்ற போது அதை ஊதி பெரிதாக்குகின்ற மனிதர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்படி அன்புக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் மீண்டும் கேட்போம். தீர்ப்பிடாதீர்கள். எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு நாம் பாரமாய் இருக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாற நாம் இங்கே ஆசைப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்விலே பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வார்த்தையிலே நாம் பாட்டு சொல்லிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை மற்றவர்களை எவ்வளவு தூரம் குத்தும் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் பார்க்கின்ற போது நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, மற்றவர்கள் பேசுகின்ற போதும் நம்முடைய வார்த்தையானது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என்றாவது ஒரு முறை தவறு செய்திருப்பார்கள், அல்லது குற்றவாளியாக ஜெயிலுக்கு போய் கொண்டு கூட வந்திருப்பார்கள். ஆனால் அவரை போட்டு அவனை பற்றி தெரியாத, அவன் பெரிய ஃப்ராடு, அவன் மோசமானவன் என்று சொல்லி மீண்டும் அவனை குற்றவாளியாக மாற்றுகின்ற சமூகமாகத்தான் இது இருக்கிறது. அவையை திருந்தி வந்துவிட்டான், பாவம், அவரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி அவருக்கு வேலை வாய்ப்புகள் ஏதாவது பெற்றுக் கொடுத்து அவரை மீண்டும் மனிதராக்க வேண்டும் என்றும் யாரும் பொறுப்பெடுப்பதில்லை. அவன் குற்றவாளி என்றால் கடைசி வரை முத்திரை குத்தப்பட்டு அவன் கடைசி வரை தவறு செய்தவன் குற்றவாளி என்று சொல்லி நாம் அவனுக்கு அங்கே பேரை வழங்குகின்றோம். அப்படி அன்புக்குரிய ஆண்டவர் இயேசுடைய மனநிலையை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஊர்களிலும் பார்க்கலாம், குடும்பங்களிலும் பார்க்கலாம். இந்த மாதிரியான செயல்களை பல நேரங்களில் நாம் பார்த்து மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்களெல்லாம் இருப்பார்கள். ஒரு பெண்மணி சொல்வாலாம், என்னுடைய கணவர் இப்போ கணவன் தன்னுடைய நண்பரை பார்த்து சொன்னாராம், என்னுடைய மனைவி இருக்கிறார் அல்லவா, ஒவ்வொரு நாளும் இந்த டாஸ்மார்க்கு போய்கொண்டே இருப்பார். 1 இல்லை 2 இல்லை, ஒரு 4 கடைக்காவது சாயந்தரமானால் போய்விட்டு வந்து விடுவாள் என்று சொன்னது ஆச்சரியப்படுகிறான் தன்னுடைய நண்பன். உன் மனைவி அவ்வளோ பெரிய குடிகாரா என்று கேட்டாலாம். அவ்வளோ பெரிய குடிகாரெல்லாம் அல்ல, நான் எங்கும் அங்கே விழுந்து கிடைக்கிறேனா என்று பார்ப்பதற்காக எல்லா கடையிலும் போய் சோதித்து வருவாள் என்று சொன்னாலாம்.
தான் மேல் வைத்திருக்கின்ற அந்த குறையை வைத்துக்கொண்டு மற்றவர்களை அங்கே குறை சொல்கின்ற ஒரு மனநிலை நம்மை அறியாமலே உணர்விலே நாம் வளர்த்து வந்து விடுகிறோம். அவை இதை நாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரப்பட வேண்டும். குழந்தைகளும் தாம் தவறு செய்துவிட்டால் ஐயோ நான் தவறு செய்யவில்லை என்று தான் முதல் எடுத்தவுடனே தவறை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தவறை இன்னும் நியாயப்படுத்தி பேசுகின்ற மனிதர்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறார். இது எங்கேருந்து பிறக்கிறது என்றால் குழந்தைகளிடத்திலிருந்தே பிறக்கிறது. சின்ன பிராயத்திலிருந்தே வளர்வதை நாம் பார்க்கலாம். இயேசுடைய மனநிலை பாருங்கள். அவர் தேடி சென்றதெல்லாம் பாவிகளை. அவர் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை. ஆனால் அவர் தேடி சென்றவரெல்லாம் பாவிகள். பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு வெளியில் தள்ளப்பட்டவர்கள், அங்கே குஷ்டரோகி என்று ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள், ஆகிய விதவைகள் என்று சொல்லி பல மக்களை நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி இவராக செல்கிறார். ஆனால் இவர் பாவி அல்ல, ஒருபோதும் பாவம் அவர் செய்ததல்ல. ஆனால் அவர் பாவிகளை தேடி போகிறார் என்றால் இதுதான் இயேசுடைய மனநிலை. அவர்களை மாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்ற எண்ணத்திலே இயேசு ஒவ்வொரு நாளும் சென்று அவர்களை பார்ப்பதாக நாம் பார்க்கிறோம். விவிலியம் முழுவதுமே பாவிகளுக்கான ஒரு விவிலியமாகத்தான் நாம் பார்க்கலாம். அவர்களை மீட்டெடுப்பதற்கான வழியாகத்தான் இயேசுடைய மனநிலை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு பெண்ணானவள் விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்று எல்லோரும் அவரை கூட்டி அழைத்து வருகின்றார்கள். எல்லோரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் சிறியவர் முறை பெரியவர் வரை அனைவரும் நின்று கொண்டு அந்த பெண்ணை அங்கே கல்லால் எரித்து கொள்வதற்கு கல்லோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ எரியலாம், அவளை துன்பப்படுத்தலாம் என்ற எண்ணத்திலே இயேசு அங்கே வருகிறார். இயேசுவிடம் அங்கே கேட்கப்படுகிறது, இவளை என்ன செய்யலாம், சட்டப்படி இவளை என்ன செய்யலாம் என்று சொன்னபோது ஒரு புதிய மாற்று சிந்தனையை அவர்களுக்கு தருகிறார். யாருமே எதிர்பார்க்காத அந்த சிந்தனையை கொடுக்கிறார். எல்லோரையும் அங்கே உணர வைக்கிறார். தன்னுடைய சிந்தனையிலே அங்கே அவருடைய சிந்தனையை மாற்றுகிறார். ஒவ்வொரும் சுய சிந்தனையோடு சுய அறிவை அங்கே மீட்டெடுக்கிறார். மீண்டும் அவர்களை சிந்திக்க வைத்து எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கின்ற அளவில் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இவள் மீது கல்லை எறியட்டும் என்று சொன்னபோது சுய அங்கே பரிசோதனை ஒவ்வொரும் செய்து பார்க்கிறார்கள். கொஞ்சம் மாத்திரத்திலே எல்லோருமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எங்கேம்மா யாரும் இங்கே இல்லையா, யாரும் உனக்கு திருப்பிடவில்லையா என்று கேட்டபோது யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எல்லோருமாக அந்த இடத்தை காலி செய்து விட்டார்கள் என்று பார்க்கின்ற போது இதுதான் இயேசுவினுடைய மனநிலை. எல்லோரையும் அந்த ஒட்டுமொத்தமாக சிந்திக்க வைத்து அவர்களுடைய குற்றத்தை அங்கே உணர வைக்கிறார். அப்படிப்பட்ட மனநிலையை அன்புக்குரிய நீங்களும் நானுமாக நாம் பெற்று செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இன்றும் இந்த காலகட்டங்களிலும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு தான் இருப்பார்கள். குழந்தை வெளியிலே சென்று விடாது உன்னை ஏதாவது சொல்லிவிடுவார்கள், அங்கே தாய் எப்படி வளர்த்தாள் என்று சொல்லி என்னை கேவலப்படுத்துவார்கள் என்று சொல்லி பெண்ணின் நாம் வருகின்றோம். அன்னையுடைய பக்தர்களாக பல நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் பெண்ணின் மறு உருவமான அப்படிப்பட்ட அந்த பெண்களை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கிறோம். இவெல்லாம் பெண்ணுன்னு பெற்று வைத்திருக்கிறார்களே, இவள் சிரிப்பையும் ஆலையும் பார் என்று சொல்லுகின்ற மக்கள் தான் இன்றும் இருக்கிறார்கள். அவை பெண்ணை வளர்ப்பதிலே அவர்கள் பொத்தி வளர்க்கின்ற அந்த சூழ்நிலை இன்றளவிலும் நம் சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ, சமுதாயம் எதுவும் சொல்லிவிடுமோ என்ற எண்ணத்திலே இருக்கின்ற போது நமக்கு விடுதலை நாயகியாக இன்றும் நமக்கு குரல் கொடுப்பவள் அன்னை மரியாள். அங்கே அதையெல்லாம் தாண்டி வந்து அங்கே குரல் கொடுத்தாள். அங்கே சமுதாயத்திலே அவள் அடக்கப்பட்டிருந்தாள். அங்கே ஊர் என்ன சொல்லும் என்றெல்லாம் அவள் ஒருபோதும் கவலைப்படவில்லை. என்னுடைய பணி ஆண்டவருடைய பணி, நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன், இந்த சமுதாயத்துக்கு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்ற எண்ணத்திலே புறப்பட்டு வந்தவள் தான் அன்னை மரியாள். அவன் கதவண்டை இருந்து வந்த விருந்தினரை உபசரிக்க வேண்டும், பொதுக்கிடத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் புறப்பட்டு வந்து நான் கடவுளுடைய அடிமை, கடவுளுக்கு மட்டும்தான் நான் அடிமை என்ற ஒரு எண்ணத்திலே அவள் வெளிப்படுத்தின எண்ணத்தை நாம் அங்கே குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். அவை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற்றும், இன்னும் குறை சொல்கின்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். நீ என்ன ட்ரெஸ் பண்ணுகிறாய், நீ என்ன மேக்கப் போடுகிறாய், இந்த குழந்தை என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிற எண்ணத்திலே மற்றவர்கள் மனதை எவ்வளவு காயப்படுத்தியிருப்போம், எவ்வளவு குறை சொல்லி வளர்த்திருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அன்புக்குரியவிலே இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்த பிறகு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவை நம்முடைய எண்ணம் ஆண்டவருடைய எண்ணமாக, எல்லோரையும் பாராட்டுகின்ற எண்ணமாக மாற வேண்டும். ஒரு கல்வியாளர் எங்களுக்கு சொல்லுகின்ற போது சொன்னார், ஒரு மாணவன் திடீரென்று வகுப்பறையிலே ஒரு ஆசிரியரை அடித்து விட்டார். உடனே அது பெரிய சர்ச்சையாகிவிட்டது. உடனே என்ன செய்தார்கள், எல்லோருமாக சேர்ந்து அந்த மாணவனை டிசி கொடுத்து அனுப்பினார்கள். அந்த
அதிகாரிக்கு ஒரு பக்கம் அவருக்கு ஒரு கரிசனை இருந்தது. உடனே அந்த மாணவனை எடுத்து இன்னொரு பள்ளிகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி செய்து அவனுக்கு பல அட்வைஸ் பண்ணி அவனுக்கு பல முறையில் அவனுக்கு அறிவுரை வழங்கி அவனை வளர்த்தெடுத்து கடைசியாக பப்ளிக் எக்ஸாமில் 1100 மார்க் எடுத்தார், 1200. அவை அந்த மாணவன் எந்த நிலையிலே அதை செய்தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். பிறகு அவருக்கு அறிவுரை சொல்லி அவரை ஒரு மனிதனாக மாற்றி இன்றளவும் அந்த அதிகாரியோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதை பெருமையாக சொன்னார். அவை தவறு செய்கின்ற போது மனித இயல்புதான். அதை பக்குவமாக நாம் அதை மாற்றி அதை பெரிதுபடுத்தாமல் எப்பொழுதும் அதை சுட்டி காட்டி கொண்டே இருந்து அவனை மீண்டும் அந்த புதைக்குழியிலே தள்ளுகின்ற ஒரு எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் என்னிடம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காணா ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் போல் நாமும் ஒரு விருந்தினரை போல தான் நாமும் இந்த காலத்திலே சென்றிருப்போம். ஆனால் அன்னை மரியாள் மட்டும் அங்கே வித்தியாசமாக செல்கிறாள். அங்கே அந்த குறையை பார்த்து அவள் குறையை பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் எண்ணத்தை அவர் உருவாக்குகின்றார். அவை மற்றவர்களை பார்த்து அந்த பெருமைப்படுகின்ற அளவிற்கு அந்த திருமணம் நடக்கின்ற போது ஒரு குறை வந்து விட்டால் என்ன ஆகிவிடும் என்பது அவள் தெரிந்திருந்தாள். அதுதான் அந்த குறைகளை களைகின்ற அன்னையாக அங்கே செல்கிறாள். அங்கே ரசம் தீர்ந்து விட்டது. எல்லோருக்கும் தோன்றாத அந்த எண்ணம் அன்னைக்கு மட்டும் தோன்றியது. அவருடைய கஷ்டத்தை தன்னுடைய மகன் வழியாக தீர்த்து வைப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணம் நம்மிடம் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து கொள்வோம். தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். நாம் சொல்கின்ற ஒவ்வொரு தீர்ப்பும் திரும்ப நம்ம மீதே அது பின்வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மற்றவர்களை நாம் பார்ப்போம். மற்றவருக்கு நாம் ஒரு பாராமுகமாக இருந்துவிட பயனுள்ள முகமாக இருக்க வேண்டும். இவன் வந்து விட்டான், இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறது, இவன் வந்தாலே எனக்கு பாரமாகிவிடும் என்று சொல்கின்ற அளவிற்கு நம்மை பார்த்து மற்றவர்கள் அங்கே முகத்தை சுடிக்கக்கூடாது. நம்மை பார்த்து பயனுள்ளவர், இவர் எனக்கு நம்பிக்கைக்குரியவர், என்னை அன்பு செய்யக்கூடியவர், என் வாழ்விலே இன்னும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் என்று சொல்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பார்ப்போம். அன்னை மரியாளுடைய அருள் துணை நமக்கு இருக்கின்ற போது அந்த இயேசுவுடைய உள்ளம் நம்முடைய உள்ளமாக மாறும். ஆமீன். எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படையிலே, எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகும் படைப்பிலே. சகோதர சகோதரி, நீங்கள் நானுமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாளையே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாண்டுடைய ஆவியை பொழிந்தே காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரின் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தை மீட்படி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை மாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பெறுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது உடலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாரம் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்குற உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பாயிருங்கள், மற்றவருக்கு பாரமாய் இராதீர்கள் என்றவர். தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்றவர். இவர் தன்னை திருவந்தருக்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவான், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா.
உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் பலியாய் உயிரை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாரா. நன்பின் பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவார். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தார். வாழும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய வழிகள் வகுத்து தந்தார். இறையாட்சி குடும்பமாய் என் உலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல் பகிர்வு வளர்ந்திட. நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவான். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவான். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கு புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகரின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலை தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Health, வெள்ளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.